இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இயேசப்பாகிட்ட ஒரு நபர் வருவார். வந்து, ஆண்டவரே, நான் உங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுவார். அதை ஏசப்பா சொல்கிற வார்த்தை, எல்லா கட்டளையும் கடைபிடிக்கிறையா? நான் கடைபிடிக்கிறேன் ஆண்டவரே. சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னும் ஒரு காரியம் உங்கள்கிட்ட குறைவுப்படுது, என்னங்க ஆண்டவரே சொல்லுங்கள் அப்படின்னு அந்த நபர் கேட்பார். பாண்டு சொல்லுவார், நீ வீட்டுக்கு போய் உனக்கு உரிய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழை ஏழை ஜனங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லுவார். இப்படி உனக்குரிய சொத்துக்களை எல்லாம், உன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் விற்று இல்லாதப்பட்ட மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நீ வெறுங்கையா வான்னு சொல்லுவார். அந்த நபர் போவார், திரும்பி வர மாட்டார். ஏனென்றால் தங்கிட்ட இருக்கிறத இழப்பதற்கு அவருக்கு மனசு கிடையாது. ஆனால் கடவுள் வேணும், சாமி கூடவே இருக்கணும், சாமி எனக்கெல்லாம் செய்யணும். ஆனால் நான் மகிழ்ச்சியாக ஜகஜோதியாக வாழணும், நான் கஷ்டப்பட மாட்டேன், நான் சொகுசாக இருக்கணும், நான் கடவுள் வேணும். இது அவருடைய நினைப்பு. வருவார், திரும்பி போயிடுவார். இதுதான் இன்றைய தியானத்துடைய மையக்கரு. இன்றைக்கு பவுலுடைய வார்த்தை கவனிக்கணும். நாம பவுலுடைய சொல்ல வார்த்தை பாருங்க பார்ப்போம். நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். நம்ம கடவுளை நெருங்கி செல்லணும்னா, கடவுளுடைய அரசில் நாம் ஒரு பிள்ளையாக இருக்கணும்னா பல கஷ்டங்கள் பட்டு தான் ஆகணும். சொகுசாக தான் இருப்பேன், ஆனால் எனக்கு சாமி கூடவே இருக்கணும்னா அது நடக்காத காரியம். அது போல் சொல்லுவார் பாருங்க பார்ப்போம். நான் கப்பல் சிதைவில் சிக்கினேன், பட்டினி கிடந்தேன், குளூரில் கஷ்டப்பட்டேன், ஜெயிலில் இருந்தேன், சவுக்கடி வாங்கினேன், இத்தனை கஷ்டப்பட்டு தான் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லிட்டு போல் சொல்லுவார். சொல்களே, துன்பம் என்பது கடவுளுடைய பாதைக்கு செல்கின்ற வழி. அது நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு நிகழ்வு, சின்ன குட்டி கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. 2 பேர் என்ன பண்ணாங்களாம், பங்கு சாமிட்டு வந்தாங்க. ஃபாதர், நாங்கள் ஏதாவது கோயிலுக்கு செய்கிறோம் ஃபாதர்னா ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு. ஒன்றும் வேணாம்ப்பா, அதெல்லாம் இல்லை. இல்லை ஃபாதர், ஏதாவது சொல்லுங்கள் ஃபாதர், நான் கண்டிப்பாக செய்கிறேன் ஃபாதர். அப்படியா, கோயில் வாசலில் ஒரு 2 சிலுவை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்களால் முடிஞ்சால் ஒரு 2 பெரிய சிலுவை ஒன்று எடுத்து வந்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்கு சாமியார் கேட்குறாரு. உடனே போகிறாங்க, காட்டுக்கு போயிட்டு எல்லாம் பெரிய நல்ல எது மரம்னு பார்க்குறாங்க. பெரிய மரமாக வெட்டி அதை 2 சிலுவை மாதிரி வெட்டி சிலுவை செஞ்சு கோயிலுக்கு கொண்டு வராங்க. வரும்போது ஒரு வெயிட் ஓவர் சிலுவை, பச்சை மரம் வெயிட்டாக தானே இருக்கும். ஒருத்தவன் பார்க்குறான், அவ்வளோ வெயிட்டாக சிலுவை இருக்குதே. என்ன பண்ணுறான், சிலுவை கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் கழிச்சு விட்டுக்கிறான். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், சிலுவை வெட்டலாம் இல்லை, அது என்ன கஷ்டமாக இருக்கட்டும், அப்படி தரத்தரன்னு மண்ணில் போட்டு இழுத்துக்காது அவன் என்ன பண்ணுறான், கோயிலுக்கு வரான். அந்த என்ன பண்ணுறான், இன்னொருத்தன் என்ன பண்ண, இன்னும் வெயிட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் கழிச்சிக்கிறான். கோயிலுக்கிட்ட போகும்போது இந்த காட்டில் அந்த பாதையில் பெரிய ஒரு பள்ளம் இருக்குது, நீரோட, அதை கடந்து போக முடியல. சிலுவை வெட்டாமல் தான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான், அந்த சிலுவை அப்படி அந்த வாய்க்கா மேலே குறுக்க போட்டு சிலுவையில் நடந்து அவன் கோயிலுக்கு போயிட்டான். சிலுவையை கட் பண்ண பாருங்க, அவனால் கோயிலுக்கு போக முடியல, அவன் அங்கேயே தங்கிட்டான். அவன் வருகின்ற பொழுது கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு சிலுவையை வெட்டினான், கழிச்சான். அவன் ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை. வரும்போது சொகுசாகணும்னு ஆசைப்பட்டான், அவன் ஆண்டவர் செல்ல முடியல பாருங்க. இன்னொருத்தன் பாருங்க, வருகின்ற பொழுது கஷ்டப்பட்டு தான் இழுத்துன்னு வந்தான். துன்பம், அவன் பட்ட துன்பம் அவனை கோயிலுக்கு கொண்டு போய் சேர்த்தது. சொல்களே, இன்றைய கரு அதான். வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்கும், துன்பம் இருக்கும். நற்செய்தி பாருங்க பார்ப்போம், ஆண்டவர் அமைதியை கொடுப்பார். நான் உங்களுக்கு அமைதியை கொடுக்குறேன். கஷ்டம் வரும், துன்பம் வரும், சோதனை வரும். ஆனால் அந்த சோதனையிலே, அந்த துன்பத்திலே, அந்த கஷ்டத்திலே நான் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு அமைதி கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு சொல்களே, நாம் துன்பத்தால் சாமியை விட்டு விலகி போகாமல் பார்த்துக்கணும். துன்பத்தால் கடவுளுடைய பாதையை விட்டு வேற பாதைக்கு டைவெர்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். இதுவே என்னுடைய தியானம் சகோதரர்களே. எனவே துன்பம் நம்மை கடவுள் விட்டு பிரிக்காமல்
திரும்ப நம்ம கடவுளோடு சேர்க்கின்ற ஒன்றாக இருக்க ஜெபிப்போம். அதற்காக வாழுவோம். கடவுளுடைய கரத்தை பிடிப்போம். நான் சந்திப்போம்.